நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக அறுபடை வீட்டுக்கு தரிசனம் பண்ண போவோமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி அறுபடை வீட்டு முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு குடும்பம், நம்ம சுவாமியை நன்னா தரிசனம் பண்ணிக்கிறோம். எப்பயும் நம்ம ஒன்றா இருக்கணும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். இதில் ஜாதி மதம் கிடையாது, மொழி வேற்றுமை கிடையாது. நம்ம இப்போ அக்கம் பக்கத்தில் பழகிற மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா பழகிறோம். நம்ம அக்கம் பக்கத்தில் கூட யார்கிட்டையும் எந்த வேதமும் பார்க்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் கொடுத்து சாப்பிட்டு ஒன்றா இருப்போம். அந்த மாதிரி நம்ம ஒன்றா இருக்கோம். நம்ம முருகனை தரிசனம் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக நிறையா விஷயம் நடக்க போகிறது. அதனால் அறுபடை வீட்டு தரிசனம் பண்ணிட்டோம். நம்மெல்லாம் வருஷப்பிறப்புக்கு முன்னாடியே சேர்ந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். வருஷப்பிறப்பு கழித்து பார்க்குறவாலும் இதில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தரிசனம் பண்ணதாக எடுத்துங்கோ. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக அறுபடை வீட்டை தரிசனம் பண்ணிட்டோம். எப்படி உட்காந்த இடத்துலேருந்து இந்த ஏஐ இருக்கிறதுனால போட்டிருக்கேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிக்சர் எடுத்திருக்கேன். அதில் ஏதாவது அது தப்பு பண்ணி கொடுத்துருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எந்த கோயிலில் இருந்தாலும் நம்ம முருகன் தான், அதனால் மனசார கும்பிடுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து அறுபடை வீட்டு தரிசனம் பண்ணிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் ஓம் சரவண பவன் டைப் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குது.